ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய நவம்பர் 30ஆம் தேதி அமாவாசைக்கு பிறகு சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமைஞ்சிருக்குன்னு தாங்க. இந்த அமாவாசை நாளில் நாம் எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளும் விஷயங்களும் செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதம் அமாவாசை நவம்பர் 30ஆம் தேதி வருதுங்க. அன்னைக்கு காலையில் 11:04 ஆரம்பித்து அமாவாசை தேதி அடுத்த நாள் மதியம் 12:20 வரைக்கும் இருக்குங்க. அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருதுங்க. அதாவது ஒன்றை ஒன்று பார்த்துக்குது. அந்த நாளில் முன்னோர்கள் புண்ணியலோகத்தில் இருந்து பூமிக்கு வராங்க. அதனால் பித்ரு தேவதைகள் என்ற முன்னோர்களை வழிபட்டு அவங்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்கினால் நிச்சயம் நல்லதே நடக்குங்க அப்படின்னு நம்பப்படுது. அந்த நாளில் நல்ல காரியங்கள் செய்வதால் நமக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாதுங்க. முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் அப்படிங்கிறதுனால அந்த நாள் ஒரு நல்ல நாளாக தாங்க சொல்லப்படுது. இந்த அமாவாசை நாளில் ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகம் பெறுதுங்க. அநேக குரு பூஜைகள், அதிர்ஷ்டான பூஜைகள் இப்படின்னு எல்லாமே அமாவாசை நாளில் தான் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் அநேக கோயிலில் நள்ளிரவு பூஜையும் செய்யப்படுதுங்க. வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை அன்று அன்னதானமும் செய்யலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் உங்களால் முடிஞ்ச உணவை அன்னதானமாக கொடுக்கலாம். இதோடு மற்ற ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுக்கலாங்க. இந்த அமாவாசை பௌர்ணமியை போலவே முக்கியமான நாளாக தாங்க சொல்லப்படுது. ஒரு மாதத்தில் வளர்ப்பிறை முடிஞ்சு தேய்பிறையின் நிறைவாக தான் இந்த அமாவாசை அமையும். இதுக்காக மக்கள் பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு, முன்னோர்களின் வழிபாடு, புதிய காரியங்களை தொடங்குவதற்கு இப்படின்னு இன்னும் பல விஷயங்களை செய்யறதுக்காகத்தான். இதனால் அமாவாசை அப்படிங்கிறதும் ஒரு நல்ல நாளாக தாங்க சொல்லப்படுது. இது வரைக்கும் அமாவாசையை பார்த்து பயந்தவங்க, தயக்கமாக இருந்தவங்க கூட இப்போ பயப்படாமல் இருங்க. இதுவும் ஒரு நல்ல நாள் தாங்க. தெய்வ வழிபாட்டிற்கும் புதிய காரியங்களை தொடங்கவும் ஏற்ற நாளாக தான் இது அமைஞ்சிருக்கு. இந்த அமாவாசை நாளில் குலதெய்வம் இருக்கும் இடத்துக்கு போயிட்டு வரதும், அந்த தெய்வத்திற்கு விளக்கு ஏற்றி அபிஷேகம் செய்து வழிபடுறதும் ரொம்பவே நல்லதுங்க. இது மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதவங்க கூட உங்களோட இஷ்ட தெய்வம் இருக்கிற இடத்துக்காவது போய் வழிபடுங்க, நல்லது நடக்கும். உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் வீட்டிலேயே கூட அன்னைக்கு விரதம் இருந்து வழிபடுங்க, அதுவும் நல்லது தான். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வம் தெரியாதவங்க கூட முருகனையோ அல்லது அம்பாளையோ குலதெய்வமாக எடுத்து இந்த அமாவாசை நாளில் வழிபடலாம். இது மாதிரி யாரெல்லாம் அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னும், குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்ததுனால எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே உங்களோட குலதெய்வம் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. அப்படியே உங்களோட குலதெய்வம் பேர் என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க. இந்துக்கள் வழிபாட்டிலேயே அமாவாசை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்குங்க. அதாவது தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, மகாலய அமாவாசை இது எல்லாமே ரொம்பவே விசேஷ அமாவாசைகளை சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் நம்மோட முன்னோர்களின் வழிபாடு ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. முன்னோர்களை பித்ருக்கள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அந்த நாளில் முன்னோர்கள் நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்க அப்படின்னு காலங்காலமாக இருந்து வரும் ஒரு நம்பிக்கை தாங்க. இப்படி நம் முன்னோர்கள் வரும் இந்த நாளில் அவங்களுக்கு பிடிச்ச உணவை படையலிட்டு வழிபடலாங்க. அந்த நாளில் பித்ருக்களுக்கு அதிகமான பசியும் தாகமும் இருக்குது அப்படின்னு தர்ம சாஸ்திரங்களில் சொல்லப்படுதுங்க. இந்த பசியை நாம போக்கி வழிபட்டால் அந்த குடும்பத்திற்கு நீண்ட ஆயுளும், அழியா புகழும், உடல் வலிமை, செல்வம் இது எல்லாத்தையுமே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தருவதாக நம்பப்படுதுங்க. இது மாதிரி படையலிட்டு வழிபட முடியாதவங்க உங்களோட முன்னோர்களை நினைத்து வீட்டிலேயே கூட எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்யலாங்க. இதைத்தான் தர்ப்பணம் அப்படின்னு சொல்லப்படுது. இதோடு வீட்டில் இருக்கும் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்பதும் தர்ப்பணம் செய்த பலனை நமக்கு பெற்றுத்தருங்க. இதோடு புண்ணிய ஸ்தலங்கள் மற்றும் நீர்நிலைகளில் கூட இந்த தர்ப்பணம் செய்து வழிபடுவது நம்மோட வழக்கத்தில் இருக்குங்க. இதனால் நமக்கு இருக்கும் பித்ரு தோஷங்கள் நீங்கி, நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளும் பாவங்களும் நீங்கி எல்லா வகையான சகல சௌபாக்கியங்களையும் நம்மோட முன்னோர்கள் நமக்கு அருள்வாங்க அப்படின்னு மக்கள் இன்றளவிலும் நம்புகிறாங்க. இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு பிடித்த உணவை செய்து படையிலிட்டு அதை காக்கைக்கு வைப்பாங்க.
இதன் மூலியமா நம்மோட முன்னோர்களே காக்கை உருவத்தில் வந்து உணவை சாப்பிடுவதாக காலம் காலமே உள்ள நம்பிக்கையா இருக்குங்க. இந்த அமாவாசையை பற்றி கருட புராணத்தில் முன்னோர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பெருமாள் கருடனுக்கு போதித்தது போல அமைந்திருக்குங்க. இந்த நாளில் கண் திருஷ்டியை போக்க வீடுகளிலும் தொழில் செய்கிற இடங்களிலும் பூசணிக்காய் உடைத்து வழிபடுவது வழக்கமாயிருக்குங்க. நம்முடைய முன்னோர்கள் காலத்துல இருந்தே நடைமுறை காலம் வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கிற ஒன்றா தான் இது இருக்கு. இது மாதிரியே அமாவாசையை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் பல வீடியோ பதிவுகள் இருக்குங்க. அதையெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்க. அந்த வகையில் இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாங்க. சூரியனை ராசி அதிபதியாக கொண்டவங்க தாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க. சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் புத பகவான் 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. ராசிக்கு 2ஆம் பாவதிபதியாக இருக்கக்கூடியவர் அவரோட ஸ்தானத்தில் 3ல் இருந்து ராசிக்கு 4ல் போகிறப்ப நீண்ட நாட்களாக இருந்து வந்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து இப்போ அதை பிரிச்சுக்குவீங்க. பல்வேறு சொத்துக்கள் உங்களோட கடனை அடைக்க உதவுங்க. உங்களோட தேவைக்காக சொத்துக்களை பயன்படுத்தியும் கொள்வீங்க. அது இல்லாமல் வேறு ஏதாவது செய்கிறதுக்கும் நினைப்பீங்க. அதாவது வீடு நிலம் இது மாதிரி ஏதாவது வாங்கிறதுக்கு, இல்லைன்னா பழசாக இருக்கிற ஏதாவது ஒன்று விற்றுட்டு ஒன்று புதுசாக வாங்க நினைப்பீங்க. இப்படி புத பகவான் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாரு. இதோடு புதன் பகவான் நிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சகத்தில் அமர்ந்து இருக்கிற காரணத்தால் உங்களுக்கு அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்குற இடத்துல அமர்ந்திருக்கிறாருங்க. இது மட்டும் இல்லாமல் ராசிநாதனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறாரு. சூரியனும் புதனும் 4ஆம் இடத்துல சேர்ந்து இருக்கிறாங்க. இந்த 4ஆம் இடத்துல 2 பேரும் அமர்வது அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு வித்தியாசமான அறிவு அனுகூலங்களை ஏற்படுத்துவாருங்க. ஞாபக சக்தி அதிகமாகும். படித்த பெரியவர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. உங்களுக்கு தேவையான உதவிகள் நீங்கள் நினைத்த இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அரசாங்கத்தில் இருந்து வரவேண்டிய பணமாக இருந்தாலும் சரி, அரசாங்க பதவியாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் சம்பந்தமான உதவிகள் இப்படின்னு எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால் சில நேரங்களில் உங்களோட தனிப்பட்ட குணம் வெளியில் தெரியுங்க. பிடிவாதமாக இருப்பீங்க. நினைச்சதை நினைச்ச மாதிரியே செய்யவும் சொல்லுவீங்க. மற்றவர்களை கஷ்டப்படுத்துகிற விதமாக ஏதாவது விஷயங்களில் முடியாது அப்படின்னு முகத்துக்கு நேராகவே சொல்லிடுவீங்க. அதனால் இந்த குணம் மற்றவங்களை பாதிக்குங்க. இது மாதிரிய குணங்களை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. இதோடு சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலே வீடு மனைவி இப்படி தாங்க இருக்கும். குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் ஏதாவது வார்த்தை சண்டைகள் எல்லாம் வரலாங்க. மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. காரணமாக சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது குடும்பத்தில் ஏதாவது எதிர்மறையான எண்ணங்களை தாங்க உருவாக்குவார். சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீர்நிலைகளில் கவனமாக இருங்க. ஏன்னா இந்த மாதத்தில் நீரால் ஏதாவது பிரச்சனைகள் வரலாங்க. ஏன்னா சூரியன் ஒரு நீர் ராசியாக தான் இருக்குது. இதனால் சளி காய்ச்சல் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. 7ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறாருங்க. அதனால் உங்களோட சங்கடங்கள் எல்லாமே தீர்ந்து போக போகுது. இந்த மாதத்தில் நன்மைக்கு மேல் நன்மை தாங்க வரப்போகுது. முகம் தெரியாதவங்க கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதம் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் ஏற்படாதுங்க. ஏன்னா நீங்கள் பிரம்மாண்டமான வாழ்க்கையை தேடி நகர்ந்து போகக்கூடிய காலகட்டமாக தாங்க இது அமைந்திருக்கு. சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்னும் சொல்ல போனால் தொழிலை ரொம்பவே பெருசாக விரிவுபடுத்துவீங்க. புதிய இடங்களில் புதிய தொழிலை ஆரம்பிக்கவும் முயற்சி செய்வீங்க. வியாழன் கிரகம் 10ஆம் இடத்துல வக்கரகதிக்கு போகிறதுனால ஆன்மீக நாட்டம் அதிகமாகுங்க. அந்தந்த வயதுக்கு தகுந்த மாதிரி வெளியில் பயணங்கள் போவீங்க. இதனால் புதிய அனுபவங்களும் அதிகமாக இருக்குங்க. ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த மாதம் நல்ல ஒரு சூழ்நிலை தாங்க ஏற்பட போகுது. வருமானமும் நல்லாவே இருக்கும். 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. அதனால் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு உடல் நலத்தில் ஏதாவது பிரச்சனை வரலாங்க. கவனமாக இருங்க. நீங்களே சிம்ம ராசியில் பிறந்தவங்க அப்படின்னா நீங்களும் கரெக்டாக இருந்துக்கோங்க. படிக்கிற பிள்ளைகள் இந்த மாதத்தில் கடினமாக படித்து முன்னேறுவீங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அமையப்போகுது. மேலும் இந்த மாதத்தில் எல்லா வகையிலுமே நன்மை ஏற்பட பரிகாரமாக பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பரிபூர்ண தரிசனம் செய்துட்டும் வாங்க. நல்லதே நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.